இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, மாங்காய் திருவி வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுந்து, கடுகு, வெந்தயம், கடலக்காய் இது தாளிக்கிறதுக்கு. வாங்க ஈஸியாக மாங்காய் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏன் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன்னா, பச்சை மிளகாயே போட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறு எரிச்சலாயிரும். அதனால் ரொம்ப கம்மியாக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடச்சட்டியை வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானனையும் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சூட்டை குறைக்கும், அதனால் கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். மாங்காய்ங்கிறதுனால சூடு, அதனால் வெந்தயம் போட்டுக்குங்க. நல்லா ஒட்டுக்காய் போட்டு பொன்னிறம் வர மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் ஒருத்தங்க போட மாட்டாங்க, நான் போட்டிருக்கேன். லைட்டாக நல்லா வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சம் வதங்களுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அது வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் மாங்காவை போட்டுக்கலாம். ஈஸியாக காலையில் எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குவோம், அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவிலே வச்சு செய்யுங்க.
இப்போ மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நீங்கள் சாதம் போட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு ரெடி மாங்காய் சாதம். சாதம் போட்டு கிளறிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறது. மாங்காய் தொக்கு ரெடி ஆச்சு. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.